அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரைன் தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி கேப்சிகம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேப்சிகம் மசாலா செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட்டாக வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பேனில். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆம்லேட்க்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவு கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு குட்டி தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமை நான் நடுவில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த தண்டு பகுதியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். லைட்டாக தண்ணி தெளித்து விடலாம். கேப்சிகம் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப கொலன்னு வேக வைக்க வேண்டாம். லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. லிட்டு போட்டு மூடி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேப்சிகம் வதங்கிருச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். சப்பாத்தியோட, தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.